கதைக்கீழ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். என்ன ஷூட்டிங்? எஸ், கௌரி அப்படின்னு கலைஞர் டிவியில் வர்ற அந்த அம்மன் சீரியலில் நான் ஒரு சிறப்பு தோற்றம் மாதிரி அப்பப்போ வருவேன்ல, அந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு சிறப்பு தோற்றத்துக்காக கூப்பிட்டாங்க, வந்திருக்கேன். நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இந்த வீடியோ அண்ட் இதை ஷூட் பண்ணுறா அப்படின்னு மேக்கப் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்று, லொக்கேஷனில் மேக்கப் போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒன்று. அப்புறம் குக் வித் கோமாளி கதைகளும் குக்கிங்கும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு மெசேஜை சொல்லிட்டு இந்த மெசேஜ் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எங்க பாருங்க, எஸ், நான் வந்து போலீஸ் கெட்டப். எஸ், ஒரு சிறப்பு தோற்றம் சொன்னால போலீஸாக தான் நான் இப்போ இதில் நடிக்கிறேன். இந்த கேப் போடும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் இதுக்கான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. பட் எங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஒரு டாக்டராகவும் ஒரு கலெக்டராகவும் ஒரு வக்கீலாகவும் திடீர்னு போலீஸாகவும் எல்லாமே எங்களால் ஆக முடியும். ஆனால் அது வந்து ஒரு கலையாக அதை அழகாக ரசிச்சு நான் இங்கே வந்ததுமே எனக்கு காஸ்டியூமர், எங்களுடைய காஸ்டியூமர் அண்ணா வந்து சைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தார், வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் தைச்சு இப்போ நான் வந்து மேக்கப் போட்டு போலீஸ் ஆக போகிறேன். நம்மளுடைய காஸ்டியூம் அண்ணா அங்கே தைச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்க எல்லாமே. அதில் என்ன போஸ்டிங், இப்போ நான் வந்து இதில் டிஎஸ்பினா டிஎஸ்பி போஸ்டிங்க்கு என்ன ஸ்டார்ஸ் வரணும் அப்படின்னு இதில் என் பேர் பாருங்க, என்னப்பா பேர்? உலக நாயகி அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ் எல்லாம் அவங்களா போட்டிருக்காங்க. இது வந்து சிறப்பு தோற்றம் தானே, ஒரு த்ரூ அவுட் இல்லை. ஸோ வக்கீலா ஒரு தடவை பண்ணேன், வக்கீலா நிறைய தடவை பண்ணியிருக்கேன், போலீஸா இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நானே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போடுறோம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு நடிக்க போகிறோம். ஸோ அவங்க யூனிட்டே வெயிட் பண்ணுறாங்க என்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு. இன்ஃபேக்ட் நானும் வெயிட் பண்ணுறேன், நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க கரெக்டாக. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா? ஃபுல்லாக ரெடி ஆகிட்டே நம்ம பேசலாம், ஓகேவா? மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்க முழுசாலாம் போலீஸ் ஆகல, அரை போலீஸ் ஆகிருக்கேன். இனி வந்து ஹேர் எல்லாம் பண்ணணும். போலீஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா என்ன மன்னிங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நடிக்க முயற்சி பண்றேன் ஒரு நடிகரா. இந்த ட்ரெஸ்ல ஏதாவது குறை இருந்தா, ஆமா இங்க இந்த பேட்ஜ் எனக்கு அது விழுந்துருச்சு. இந்த உடை போடுறதுக்கு அவங்க எல்லாம் எவ்வளோ வருஷம் படிச்சு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் பண்ணி, நான் பாருங்க 10 நிமிஷத்துல இப்படின்னு உடைய போட்டேன். இன்னும் முழுமையாக போலீஸ் ஆகிறதுக்கு ஒரு கொண்டை ஒன்று போடலாம். அப்புறம் லைட்டாக மேக்கப்லாம் போடக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் மேக்கப்லாம் விரும்புகிற ஆளுங்க கிடையாது. அண்ட் இதுக்கு ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா, அது ரீசெண்டாக ஒரு போலீஸ் அவங்கக்கிட்ட அவங்க என் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்க நானும் உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டேங்க அப்படின்னு அவங்களுக்கு காட்டினேன். அவங்க ஹாப்பியாகி வா உங்களுக்கு அழகாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம மேக்கப் போட்டு ஃபுல்லாக முழு போலீஸ் ஆகுமா? சட்ட போட்டாலே கெத்து, ஓட்டம்புக்கு வரும் தனி சத்து, வழி விட்டு கொஞ்சம் நீயும் ஒத்து. போலீஸ் போலீஸ் சல்யூட் சல்யூட். காக்கி சட்ட போட்டாலே கெத்து, ஓட்டம்புக்கு வரும் தனி சத்து, வழி விட்டு கொஞ்சம் நீயும் ஒத்து. ரெடி. எனக்கு போட்டால் அந்த ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஓட்ட மாதிரி இருக்குது. பட் இப்போ ஷார்ட்டு கூப்பிட்டாங்க, அங்கே ஊர்பட்ட கும்பல் எனக்கு அக்கா வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீ என்ன அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை குழந்தைங்க ட்ரெஸ் போட்டோம், குழந்தைலேருந்து பார்த்து இன்னைக்கு இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு பார்த்து உண்மையிலே இன்னும் நல்லா வரணும். தேங்க்யூ. அவங்க தான் எனக்கு தலையெல்லாம் வாரி போலீஸ் கிட்டப்ப செட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அங்கே போகிற லொக்கேஷனில் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்குற போலீஸ்காரங்க என்ன ப்ளஸ் பண்ணுமா? ஓகே போலாமா? நாங்கள் வந்து இப்போ மாம்பாக்கம் பக்கத்தில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னை வந்து தனமணியாக நிறைய பார்த்துருக்காங்க, இங்கே நிறைய சீன் பண்ணியிருக்கேன். இந்த கெட்டப்பில் இந்த ஊர் மக்களே எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நாங்கள் லொக்கேஷனை நோக்கி நடை பயணம். நீங்கள் இந்த வண்டியோட டிரைவரா? நீங்கள் போலீஸ் கிடையாது, நீங்கள் போலீஸ் கிடையாது, போலீஸை நடிக்கிறீங்க. இந்த வண்டியோட டிரைவர், இந்த வண்டி போலீஸாகவே நடிக்குதா? போலீஸ் வண்டியாகவே நடிக்குதா பல வருஷமா?
இவங்கெல்லாம் நம்ம ஜூனியர் அண்ணாங்க. ஹாய்ண்ணா. ஜிம் பாய்ஸா நீங்கள் நிறைய போலீஸ் நடிச்சிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஊருக்குள்ள வந்தேன். அப்போ எங்க ஐயாவெல்லாம் ஏமாத்தி என்ன தைரியம் இருந்தாங்க? ஒவ்வொரு துறைக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த போலீஸ் துறைக்கு மட்டும் ஒரு மரியாதை கலந்த பயம். அவங்க நம்மளை நமக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க இருக்காங்கங்கிறது தான் பல இடத்துல நமக்கு ஒரு தைரியமாகவே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ்கிட்ட போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா போலீஸ் இருக்காங்க, யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு துறைக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நிஜமாகவே இதை போட்டுட்டு நடக்கும்போது அந்த கர்வம், அந்த ஒரு தைரியம் அதெல்லாம் வருது இந்த உடையில். அது ஒன்று ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ராப்பகலாக வேலை செய்கிற போலீஸ்காரங்க, அதுவும் கோவிட் டைமில் எஸ்பெஷலி நான் வந்து நேற்று என்னுடைய பழைய ஃபோனில் இருக்கிற கோவிட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கோவிட் காலகட்டத்தில் அவங்க வேலை செஞ்ச விதம் இதெல்லாம் யோசிக்கும்போது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துறை இந்த காவல்துறை இல்லை. ஏதோ இந்த ஒரு உடைனால் இந்த ஒரு சீரியலில் இந்த கெட்டப் நடிக்கிறப்போ இவங்கள பற்றி நிறைய யோசிக்க வேண்டியதாச்சு. எனக்கு இந்த டயலாக் சீன்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் ஒரு போலீஸாக உணரணும் இல்லையா, அதனால் நிறைய அதை பற்றி யோசித்தேன். நம்ம சதீஷ் அண்ணா கிட்ட கேட்போம். சதீஷ் அண்ணாக்கும் எனக்கும் எவ்வளோ வருஷம்? சின்ன குழந்தையா இருந்தே தெரியும். அஞ்சுமா ஷீஸ் நாங்களாம் வந்து கொல்லீக் மாதிரி. அண்ணாவோட அஞ்சு அக்கா வந்து நிறைய நடிச்சிருக்காங்க. அஞ்சுமான்னு கூப்பிட்டது அம்மாக்காக இல்லை, ஷீஸ் பெட்டா அப்படி கூப்பிடுவாங்க. அஞ்சுமா அஞ்சுமா கூப்பிடுவாங்க. குட்டிமா பேபிமா மாதிரி அஞ்சுமா. சரி, இப்போ எனக்கு இது எதுக்கு என்ன கெட்டப் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய கெட்டப்பை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே நீ எல்லாம் அம்மன் வேஷம் எவ்வளோ வேஷம் போட்டிருக்கியா? ஆக்சுவலாக இந்த கெட்டப் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நிஜம் சூட் ஆகும், போட்டாலும் சூட் ஆகாது. இந்த கெட்டப்பும் சூப்பராக இருக்கு. அந்த ஆமாம், இப்போ நான் காலையில் பார்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக ஆப்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதனால அந்த வரப்பா அப்படி ஸ்டைலாக கெத்தாக அந்த ஒரு சூப்பர் நெட் மாதிரியே சூட் ஆகுதா? நல்லா சூட் ஆகிடுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானா போய் காசு கொடுத்து எல்லார்ட்டையும் நல்லா இருக்குன்னு சொல்ல வைங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சாரி உடுத்து வரும்போது என்டர்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டக்குன்னு கட் பண்ணி அடுத்து வரும்போது இந்த கெட்டப்பு செமையா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மேட்ச் ஆகுது, உங்களுக்கு செமையா மேட்ச் ஆகுது. உங்களை ஹோம்லி கெட்டப்பில் நிறைய பார்த்துருக்கோம். காலையில் யூனிஃபார்மில் பார்த்துருவோம். ஏதோ ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் கிடைச்சிட்டாங்க. போலீஸ் கிட்ட போட்டாலே ஒரு ஃபீல் வந்துடுது நமக்குள்ள. அம்மன் போட்டோன்னு ஒரு வந்துடுற மாதிரி, போலீஸ் போட்டோன்னு ஒரு கெட்ஸ் வந்துடுது. இது பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு தானா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அது அந்த ஒரு ஃபீல் வரும், ஒரு தைரியம் வந்துடுது. எனக்கு வந்து என் கூட நடிக்கிறவங்க வந்து என்னை பார்த்து பயப்படும் போது நமக்குள்ள ஒரு அப்படி ஒரு ஃபீல் வந்து. உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. நான் நீங்கள் ஒரு 10th +1 படிக்கும்போது நீங்களும் உங்கள் அண்ணாவை ட்ராமா போடுவீங்க வீட்டில். அதை விட சின்னதுண்ணா. நீங்கள் அதை விட சின்னதா? பட் நான் ஒரு ட்ராமாவுக்கு ஜட்ஜாக வந்தேன். அப்போ நானும் டைரக்டர் வெங்கடேஷ் சார் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போட்ட ட்ராமாவுக்கு ஜட்ஜாக வந்திருக்கோம். அதில் நீங்கள் 2 பேர் போட்ட ட்ராமாவில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இருந்து உங்களை பார்க்குறேன் நான். நைஸ், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நிறைய விஷயங்கள் கிடைக்கணும், இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணோம், தொடர்ந்து பண்ணோம். ஸோ ஃபர்தராக கேரக்டர் வரும், ஆக்ஷன் கேரக்டர் வரும். ஆமாம், மூவி சீரியல்ஸ் வந்தா சூப்பர். ஆமாம், நிச்சயமாக வரும். அதுக்கான ஃபிட்டிங் இருக்கு, அதுக்கான ஃபிட்டிங் இருக்கு. நீங்க நடிச்சீங்களா இந்த மாதிரி? இல்ல நான் பண்ணதில்லை. வேற என்ன கெட்டப் பண்ணிருக்கீங்க? நான் டாக்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் லாயர் பண்ணியிருக்கேன். நமக்கு மட்டும்தான் இல்லை இந்த ஒரு என்ன வேணா ஆயிடலாம். நினைச்சோம்னா நாங்க என்ன வேணா ஆயிடுவோம், கலெக்டர் கூட ஆயிடுவோம் நாளைக்கு. இதுலயே வந்து இவங்கெல்லாம் என்ன கலாச்சாங்க. எங்க போன மாசம் தான் நீங்க அட்வொகேட்டா வந்தீங்க. நான் சிஎம்மா வேற பண்ணேன். சிஎம்மா வந்தீங்களா? சிஎம்மாவே பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு ஹாப்பி இவங்க 2 பேர்கிட்டையும். இந்த மாதிரி கெட்டப் போடும்போது நம்ம கொஞ்சம் டயட்லலாம் இருந்து ப்ராப்பராக பண்ணணும். இது திடீர்னு கொடுத்துட்டாங்க யூனிஃபார்மை. இன்னும் மேபி இன்னொரு மாதம் கழிச்சு கேப்டன் வீட்டுக்கு ஆப்போசிட் தானே சார், பக்கத்தில் தான், நெய்பர்ஸ் தான். நெய்பர்ஸ் தானே. அவருக்கு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கும்? அவர்
வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு இந்த மீடியாவில் உங்களுடைய இதெல்லாம் வந்து கீப் இட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நான் நினச்சிப்பா அது என்னுடைய சேனலில் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் சம்திங் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப் ஐ வில் மேக் அ ஃபுட்டேஜ் அண்ட் மேக் அ vlog. இம்பார்ட்டன்ட் இது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நான் போடாத ஒரு கெட்டப்பு. ஸோ ஐ தாட் ஐ வில் மேக் அ vlog. அதுதான் மேட்ரு. சரி ஓகே, என்ன எல்லாரும் வந்து பாராட்டிட்டாங்க. உலக நாயகி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். சும்மா பேர் கேட்டுதா அதிர்தில்ல. ஆக்சுவலி போலீஸ் கெட்டப் சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் பண்ணி கொடுத்தப்பவே வந்து எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தது எப்படி இருக்கும்ட்டு. பட் நல்லா இருந்துச்சு. சீனும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சூப்பராக போச்சு. எல்லாரும் என் கெட்டப்பெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்களே பார்த்தீங்க. ஸோ இப்போ எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுமே எனக்குள்ள ஒரு நான் தான் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பாதுகாக்கணும், என் கண்ணு முன்னாடி எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இந்த காக்கி சட்டை கொடுத்துச்சு. அது ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது எனக்கு இது போட்டப்போ. ஸோ இதுக்கான படிப்போ இல்லை இதுக்கான அனுபவமோ இல்லை இதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு நடிகையாக எனக்கு இதை போட்டதுமே வந்து அந்த ஒரு கம்பீரம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் ஒரு சல்யூட் சொல்லிக்கிறேன். எனக்கு கதைக்கேள் மூலமாக இங்கே நடிக்கிறவங்க கூட எல்லாருமே அந்த ஒரு மரியாதையாக எனக்கு கொடுத்து டயலாக்லாம் பேசும்போது அவன் எனக்கு நிஜமாகவே ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபீல் வந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தெம். நேர்மையும் உழைப்பும் உங்களுடைய தைரியமும் தான் எங்களை காக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இப்போ நான் போய் ட்ரெஸ்ஸை கெட்டப் சேஞ்ச் பண்ணி இந்த அனுபவத்தை போய் வீட்டில் சொல்லணும், ஃபோட்டோஸை போய் காட்டணும். நிறைய கதைகள் இருந்தாலுமே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டில் காட்டணும். ஒரே ஃபோட்டோ ஷூட்லாம் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.